கிட்டா முறைக்கிட்டா அப்ப குடும்பம் அழிச்சு போட பரவாயில்லையா? அவன் என்ன வரானா இப்ப சிரிங்க காலையில வண்டியில போ டெம்போல போகும்போது சம்பளத்தாலும் பிரிச்சு குறைக்கிறது காலையில போய் நான் புது பஸ் ஸ்டாண்ட் வெளியே சம்பளம் பெருமை ஆமா அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கமா போகும்போது சிரிச்சு போடுங்க டெம்போட கை விட்டு போடுறேன் நீ தொக்கம் சேர சாமி சேர சாமி பாதம் சேர வாய் கரிச்சு போட்டோம் ஏண்டா அதே ஆட்டோலதான் நீ வர மாமனார் வர அப்படி நாங்களாம் நேக் பண்ணுவீங்க நீங்களாம் முன்னாடி ஆமா நாங்களாம் முன்னாடி உட்காந்து வண்டி ஸ்டேரிங் பிடிச்சிட்டு போவோம் நடுவான லாரிக்கார ஒண்ணா நல்லா எட்டு வச்சு நீங்க தான் போயிருங்க கைலாசம் ஆட்டோ ஏறி ஸ்டேரிங் பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுப்புற சுகாதாரம் நடக்கும் ஆமாங்க ஆமா என்னைக்கு கொண்டு போய் செருவூர்னா ஒரு நாளைக்கு அப்படி என்ன சொல்றேன் சொல்லிவிடாதா கண்டிப்பா நடக்கும் சாமி கண்டிப்பா நடக்கிறதான் எனக்கு ஒரு பைபாஸ் ரோட்ல சேர மாட்டேங்க சாமி தூக்கம் வந்து கடவுள் இருக்கிறார் காப்பாத்திடுவார் கடவுளை பாரு நாம் பிறக்க மாட்டோம் ஒரு மனுஷன் பிறந்தா ஒருத்த மனுஷன் ஒரு வருஷம் செத்து போயிட்டானா உலக மக்கள் இன்னைக்கு ஒரு ஊருக்காரங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா நாம போய் கூத்தாடுறோம். ஆமா நாம போய் செத்து போயிட்டா யாரா கூத்தாடுறது? என்ன மாதிரி நாம ஆடுறோம் பொட்டி மாத்தாலும் குழல எல்லாம் ஆடிக்கிட்டு தெரியும். அதுவே ஆடிடுமா? அது எந்த பள்ளத்துல கிடக்குறது தெரியும். குழந்தை மட்டும் இப்படி இப்படின்ட்டு போயிட்டு வரும். ஏய் அதெல்லாம் 3 நாளா ஊசி போட்டுருக்கு கமெண்ட். டேய் இருந்தாலும் ஆண்டாவா வெற்றி வாத்திலே கொட்டிலை கதை. ஆமாடா ஆமா ஆமாடா அவன் மட்டும் வாடா போடாங்க. அவர் உன்னை கூப்பிட்டா நீ என்ன கூப்பிடலாமா? யாருக்கிட்ட பேசுற என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசுறேன். நான் யாருன்னு தெரியுமா?